இது ஃபோர்ட் ஃபிகோ. இந்த வண்டியில் கஸ்டமர்கிட்ட கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா வண்டியில் பிக்கப் ட்ராப் இருக்குங்கிறாரு. அதுவும் ரேண்டமாக விட்டு விட்டு பிக்கப் ட்ராப் ஆகுதுங்கிறாரு. விட்டு விட்டு பிக்கப் ட்ராப்னு சொல்லலாம், இல்லை விட்டு விட்டு வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இதான் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வார்னிங் இண்டிகேஷன்ஸ் எதுவுமே வரல, எல்லாமே சரியாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் தெரியல. இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்குறச்ச என்ன எரர் கோடு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், மாஸ் ஏர் ஃப்ளோ சர்க்யூட் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் ஃபால்ட் ஸ்டேட்டஸ் டைப் 60 வந்திருக்கு. இதுதான் எரர் கோடாக வந்திருக்கு. இந்த எரர் கோடை நம்ம சால்வ் பண்ணலாம். மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சாருங்கிறது எதை மீன் பண்ணுறதுனா, இதுதான் மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார். மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சாரோடைய ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஏர் வருது இல்லைங்களா, அதாவது அட்மாஸ்பியர்லேருந்து ஏரை வந்து சக் பண்ணி ஏரை ஃபில்ட்ரு பண்ணி இது வழியாக வந்து இந்த ஹோஸ் வழியாக வரும். அந்த ஏரோட வால்யூமை மெஷர் பண்ணக்கூடியது தான் எம்இஎஃப் சென்சார். இதுதான் அந்த எம்இஎஃப் சென்சாரு. இந்த சென்சார் தான் ஃபால்ட்டு காமிக்குது. ஸோ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இதை மாற்றணும். மாற்றத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஒயரிங் சர்க்யூட் இன்டெகிரிட்டி பிரச்சனை இருக்கிறதா தெரியல எனக்கு, வேணால் அதையும் நான் செக் பண்ணி பார்த்துறேன். ஒயரிங் சர்க்யூட் இன்டெகிரிட்டி ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னா க்ளீன் பண்ணி போட்டு பார்க்கலாம். க்ளீன் பண்ணி போட்டு ஓகே ஆகலைன்னா இந்த எம்இஎஃப் சென்சார் நம்ம மாற்றணும். இந்த ஒயரிங் சர்க்யூட் நம்ம செக் பண்ணிட்டோம். ஒயரிங் சர்க்யூட் இன்டெகிரிட்டி கரெக்டாக இருக்குது. அதாவது 5 வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் 2 இதில் வருது, ஒரு கிரவுண்ட் வருது, ஒரு பவர் சர்க்யூட் வருது. ஸோ இந்த ஒயரிங் சர்க்யூட் கரெக்டாக தான் இருக்குது. ப்ராப்ளம் வந்து எம்இஎஃப் சென்சார் தான். இந்த எம்இஎஃப் சென்சார் மாற்றிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த வண்டியை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த எரர் கூட இல்லை, அந்த எம்இஎஃப் சென்சார் எரர் கூட இல்லை. முன்னாடி வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணல அந்த எம்இஎஃப் சென்சார் எரர் கூட வந்துடும். இப்போ வரல. என்ன பண்ணியிருக்கோம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இந்த எம்இஎஃப் சென்சாரில் இருக்கக்கூடிய இந்த கனெக்டருக்கு பார்த்திங்களா, அது கொஞ்சம் சரியான கான்டாக்டில் இல்லை. அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த எரர் வந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா இப்போ இந்த கனெக்டர்ஸ் மட்டும் நம்ம பண்ண முடியாது, வாங்கினா அந்த ஒயரிங் ஆர்னஸோடு சேர்த்து தான் வாங்கணும். இந்த கனெக்டர்ஸ் தனி கிடையாது. அப்படியே கனெக்டர்ஸ் வாங்கினாலும் இதை கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ அதை விட இது பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேக் போட்டு ஃபுல்லாகவே நம்ம ரிஜிட்டாக கட் பண்ணிட்டோம். சாரி, டேக் போட்டு ரிஜிட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து இழுத்துனா வராது, டைட் ஆகிடுச்சு. முன்னாடி ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த பழசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் போயிடுச்சு. ஸோ இது காஸ்ட்ன்றதுனால இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, பர்பஸ் என்ன அப்ளிகேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிஜிட்டாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிட்டாக இருக்கும், சரிங்களா. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனபாண்டு ஃபெவிக்விக்லாம் போட்டக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு டைம் காட்ட முடியாது, ஸ்க்ராப் ஆகிடும். இது அப்படி இல்லை, இதை நீங்கள் கட் பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு. இந்த வண்டியோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. சார் இப்போ உங்களுக்கு வந்து பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது இல்லையா? ரைட் சார். ஃபர்தராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்ஜெக்டர் தான் சார் பண்ண வேண்டியிருக்கும், சரியா? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இன்ஜெக்டர்ஸ்லாம் பண்ணாதீங்க ரொம்ப அளவில். இப்போ முன்னாடி வந்து இப்போ வந்து உங்களுக்கு ட்ராப் ஆச்சு, பவர் ட்ராப்பு. அதனால் வந்து இப்போ எம்எஃப் சென்ஸ்னால பவர் ட்ராப் ஆச்சு. இப்போ பவர் ட்ராப் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு இன்னுமே பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஜெக்டர்ஸ்லாம் பண்ணணும். அப்போ 4 இன்ஜெக்டர்ஸ் மாற்றணும், கிட்டத்தட்ட அது 60,000 வந்துடும். அது அவசியம் இல்லை, ரொம்ப அவசியப்பட்டுச்சுன்னா அப்புறம் மாற்றிங்க. ஓகே சார். ஓகே. ஆமாம், பிரேக்ன்றது பண்ணணும் சார். அது நீங்கள் அப்படியே வியூவர்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் எடுத்துங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ இந்த கார் ஓனருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லலாம், நான் அவர் தான் வீடியோ கேப்சர் பண்ணிட்டாரு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நோ ப்ராப்ளம் சார். தேங்க்யூ.